வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கறதான் பழமொழி. இந்த காலகட்டத்துல நிறைய கல்யாணங்கள் அப்படிதான் நடக்கு. ஆயிரம் நிறைய பொய் சொல்லி நடக்கிறதுனால தான் அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு உடனே பிரச்சனை வருது. பொண்ணு சொல்லுவா, என்னை ஏமாத்தி வேலை பார்க்கறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் கட்டினாங்க. பார்த்தா அவங்க வேலை பார்க்கல அப்படிம்பாங்க. சம்பளம் இவ்வளவுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க, ஆனா சம்பளம் அவ்வளவு வாங்கல அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பிரச்சனை, நிறைய பொய் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லிதான் நடக்குது காலத்துல. உண்மையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1000 பொய் சொல்லி கிடையாது. போய் சொல்லி 1000 பேருக்கு போய் சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து கல்யாணம் கட்டணும். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அந்த பழங்காலத்து முறையே வேற. அந்த காலத்துல எல்லாரும் தனக்கு சொந்த ஊர்ல இருந்து விவசாயம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வாங்க. யாரும் அநேகமா யாருமே 1-2 பேர் தான் திரையிடல் ஓடி திரவியம் தேடுறதுக்கு போனாங்க. மற்ற எல்லாரும் சொந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வெளியூர் போகல. அதனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நட்பு வட்டம்லாம் கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு யாரையும் அழைக்கணும்னா அது அவங்களோட உறவுகள் மட்டும்தான். உறவுனா மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மான்னு அந்த ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா கணவனோட வழி உறவுகளும் மனைவியோட வழி உறவுகளும், அந்த கணவனோட தாய் தந்தையோட அவங்களோட உறவுகளும் மனைவியோட தாய் தந்தையோட முந்தைய தலைமுறை உறவுகளும், இப்படி இந்த உறவுகளை தான் பார்த்தா கொஞ்சம் பேரை அழைக்க வேண்டியது இருக்கும். அது குறைஞ்சது எப்படியும் அவங்க ஒரு பழைய கால கல்யாண வீடுகள்ல பார்த்தா எப்படியும் ஒரு 500-600 பேராவது வருவாங்க. ஆனா இவங்களெல்லாம் அழைக்கிறதுக்கு அந்த காலத்துல இதுவும் கிடையாது. இப்ப பத்திரிக்கை அடிக்கிற பிரிண்டிங் பிரஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படல. பேப்பர் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாத அந்த காலத்துல அவங்க நிறைய பேர் அந்த வீட்டுல பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் மாட்டு வண்டி, கூண்டு வண்டிகள் இருக்கும். அந்த வண்டியில வில் வண்டி இருக்கும். அந்த வண்டியில புறப்பட்டு அதுலயே போய் பண்ணையார் மாதிரிலாம் அதுலதான் போவாங்க. போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த உறவுகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க, கல்யாணத்துக்கு வந்து போய் சொல்லுவாங்க. அவங்க 1000 பேரை போய், அதான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க 1000 பேர். அது 1000னா அந்த காலத்துல உறவுகளுக்கு மேல உற்றார் உறவினர் சுற்றம் சூழ இருந்துதான் கல்யாணம் இது பண்ணணும்னாங்க. ஏன்னா திருமணம் ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொன்னாங்க. 1000 காலத்து பயிருங்கிறனால அவங்க நிலைச்சு அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க. அதாவது சண்டைக்காரங்க இருந்தா கூட, பகைவர்கள் யாராவது 1-2 ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்தா கூட இந்த நேரத்துல கல்யாண நேரத்துல போய் சேர்ந்து என் பிள்ளை கல்யாணம் வச்சுக்க வாங்கன்னு போய் சொல்லி அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 1000 பேரை சொல்லி கல்யாணத்தை நடத்தணும் அல்லது திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பழமொழியோட உண்மையான பொருள். நாம் இந்த பொருளை தெரிந்து கொள்வோம். வணக்கம்.